அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைய போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தீயா பரவிட்டு வருது. அனைத்து செய்தியிலையும் தலைப்பு செய்தியா லைவ் போட்டுட்டு இருக்காங்க இந்த நியூஸ தான். ஏன்னா விஜய்க்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, இவர் கட்சியில போய் சேர்றாங்க. அதாவது ஓபிஎஸ், இவரு, டிடிவி தினகரன் மூவரும் சேர்ந்து ஒரு அணியை திரட்டுறாங்க. அதாவது இது இபிஎஸ்க்கு எதிராக நடத்துற சதி, இபிஎஸ் எப்படியாவது காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பல பேர் வியூகமும், சில பேர் தனக்கு பதவி வேற எங்கேயும் கிடைக்காது, அதனால நம்ம போய் விஜய்கிட்ட ஒட்டிக்குவோம், நம்மள நம்ம அதிமுக சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு தாவேக்கால தஞ்சமடைகிறார் கே செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சில தரப்பு சொல்லுது. உண்மையா அந்த செங்கோட்டையன் யாருன்னு பார்த்தோம்னா, அதிமுகவுல முக்கியமா நம்ம இபிஎஸ் ஆல கழட்டி போட்ட கோமணம் தான் நம்ம அந்த செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர், ஒரு மிக அமைதியானவர் அப்படின்னு தான் எல்லாராலையும் பார்க்கப்படுகிறார். அவர் எம்ஜிஆருக்கு மிக மிக நெருக்கமானவர், எம்ஜிஆருடைய நம்பிக்கைக்குரியவர். அதாவது ஜெயலலிதா அவர்களிடமும் அப்படியே இருந்தார். அதே போல இபிஎஸ் உள்ள அறிமுகப்படுத்தினதே அவர் தான், எடப்பாடி பழனிசாமிய. ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி அவரையே கீழே தள்ளிட்டாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுல உண்மையும் தான். நம்ம அதை உள்ள அலசி பார்த்தோம்னா எல்லாமே உண்மைதான். அதே போல அவர் இந்த இப்ப அதிமுகவில நீக்கப்பட்டதற்கான காரணமும் பல இது சொல்லப்படுது. அதுல குறிப்பா எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை பிடிக்காம செங்கோட்டையன் அவர்கள் சில வேலை பார்த்துட்டு இருக்காரு கட்சியில. அதை தலைமைக்கு பிடிக்காம இருந்ததுனால இவருக்கு இவரை கட்சியில இருந்து நீக்கிறதாவும் இவரை ஒரு டம்மி பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால செங்கோட்டையன் தன்னோட அதிகாரம் குறையுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டவரு பிரஸ் மீட் ஒன்றுல சொல்றாரு, 10 நாள் நான் கெடுவிக்கிறேன், அதாவது எல்லாம் பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், இது நான் தொண்டர்களோட கருத்தை பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடி காட்டினார், வர கட்சியை விட்டு நீக்கி, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தூக்கி எறியப்பட்டார். எப்படி ஓபிஎஸ் தூக்கி எறிஞ்சாங்களோ அதே போல இவரையும் தூக்கி எறிஞ்சாங்க. டிடிவி தினகரனை ஜெயலலிதா அவர்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனா அது எடப்பாடி பழனிசாமி கணக்குல வராது. இதுல மொத்தமா தூக்கி எறியப்பட்ட நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் திரும்ப கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது நான் மிக மன வேதனை அடைகிறேன், இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொன்னார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் இதற்காக தான் சொல்கிறேன், இதை தான் நான் சொல்கிறேன், இதற்காகவே இப்பவே இப்படியே சொல்லுகிறேன் அப்படின்னு பல்வேறு இதை சொன்னாரு. அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரு, அதிமுகவிலையும் நம்ம வாரிசு அரசியல் தலை தூக்குது, எடப்பாடி பழனிசாமியோட மகன் மற்றும் மருமகன் எல்லாம் உள்ள கட்சிக்குள்ள வராங்க, ஆனா இது வெளில தெரியல, அதனால அதிமுகலையும் வாரிசு அரசியல் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு கொலை வழக்குல A1 அப்படின்னா அதை நடத்தினதே அவரு தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு வைக்கிறாரு. நம்மளோட பொதுவான பொதுமக்கள் கேள்வி, நம்மளோட கேள்வி, எல்லாரோட கேள்வி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தாங்கிறது உலகத்துக்கே தெரியும், ஆனா அத இத்தனை நாள் கூட இருந்தப்ப அதை மறுத்தவரு ஏன் இப்ப போட்டு உடைக்கணும்? ஒரு பொதுவா சொல்லுவாங்க, குற்றம் செஞ்சவனோட அவனை நல்லவன் சொல்றான் பாத்தீங்களா, அவன் மிக மிக மோசமானவன்பாங்க. அது போலதான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் இத்தனை நாள் அங்க இருந்துட்டு இப்ப பதவி சோகம் தேவைப்பட்டோன்னே இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பு, அவர் அப்பயே A1 A2 அப்படின்னு ஏன் இப்ப சொல்லணும்? அன்னைக்கே சொல்லிட்டு அந்த கட்சியை விட்டு வெளில வந்தாருன்னா இவர் ஒரு நல்ல மனிதன். இதுல இவர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு கோபிச்செட்டிப்பாளையத்துல. இப்ப கரண்ட்ல சிட்டிங்ல இருக்காரு, எம்எல்ஏ தொடர்ந்துட்டு இருக்காரு. இப்ப விஜயோட சேர போறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் நிச்சயமாக சேர்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு தகவல் தீயா பரவிட்டு இருக்கு. இது பொய் செய்தி அல்ல, நிச்சயமாக உண்மைதான். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்ப இபிஎஸ் டார்கெட் பண்றாங்களா, இல்ல இது யாருக்கு பலவீனம் அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இல்ல செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்துட்டாரு, இன்னும் சில பேரை இழுத்துருவாங்க, இது திமுக ஆட்சிக்கு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கையே முடிய போகுது, இதோட இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க, மூவரும் ஒன்றிணைந்து ஒரு அணியா உருவாக்குறாங்க, ஓபிஎஸ் புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவரு இப்ப ஒரு 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு, அதே போல செங்கோட்டையன் இந்த கட்சியில இணைகிறாரு, டிடிவி தினகரன் ஆல்ரெடி ஒரு கட்சி வச்சிருக்காரு, இவங்க மூவரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி 2ஆ பொழந்துரும் மண்டைய அப்படிங்கிற மாதிரி தனியா ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அப்படிங்கறதா இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு இன்னைக்கு. இதுல இப்ப திமுகவுக்கு தான் இது பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனா பார்த்தாலே தெரியும், செங்கோட்டையன் திமுகவோட முன்னாள் அமைச்சர் கிடையாது, திமுகவோட சிட்டிங் அமைச்சர் கிடையாது, திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, இவர் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்,
9, அதாவது சீனியருக்கெல்லாம் சீனியர் இருப்பாங்கல்ல, அந்த கூட சீனியர் தான் இவரு. ஆனா வந்து பதவி கிடைக்காம பக்கத்து வீட்டு திண்ணையில படுத்திருக்க மாதிரி படுத்துட்டாரு. ஏன்னா வேற வழி இல்ல. அவருக்கு வயது வந்து 77 வயது ஆயிடுச்சு. ஆனா பார்த்தா தெரியாதவரை. ஆனா வந்து ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் இத்தனை வருடமாக பொறுமையா இருந்ததற்கான காரணம் நான் இதற்காக தான் ஆனக அப்படி இப்படின்னு பேசுவார் அண்ணன். ஆனா வந்து ஒரு விஷயமும் கிடையாது. இவர் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சரவையில இருந்தவர். அது என்ன துறைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு ஒரு சின்னோட ஸ்கூல் போற பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னாலும் அன்பில் மகேஷ் அண்ணன் அப்படின்னு வந்து எல்லாம் செல்லமா சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு. ஆனா இவருதான் அந்த அதிமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர். அவரோட செயல்பாடு அப்ப எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற திமுகவோட அமைச்சரவையில இருக்க அண்ணன் அன்பில் மகேஷுக்கும் அண்ணன் அதிமுக இருந்த செங்கோட்டையன் அவர்களுக்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு பொதுமக்களுக்கும் தெரியும், படிக்கிற பிள்ளைங்களுக்கும் தெரியும். இப்படி ஒரு அமைச்சர் இருக்காருன்னு சத்தியமா யாருக்குமே தெரியாது அதிமுக காலத்துல. இப்ப ஆனா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்தந்த துறையில வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. தொழில்துறையில பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்கள், நம்ம உதயநிதி அண்ணா வந்து விளையாட்டுத்துறையில வந்து கிளக்கிட்டு இருக்காரு. அது போல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையை வந்து கைப்பற்றி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல யாரு எந்த துறைக்குன்னே தெரியாது. ஆனா அமைச்சர்னு தெரியும், ஆனா எந்த துறைக்குன்னே யாருக்குமே தெரியாது. அப்படி விளங்குனதான் அந்த அதிமுகவோட கேடுகட்ட ஆட்சி. இதுல இருந்து இப்ப குறிப்பா என்ன தெரிய வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா ஒரு பெரிய ஆப்ப சொருவ போறாங்க அப்படின்னு. அதாவது இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, நம்மள அரசியல் இருந்து தூக்கிட்டாரு. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம விட்டுறவே கூடாது. விஜய வந்து ஒண்ணும் தெரியாத தற்கொலைய மேல தூக்கி விட்டாலும் பரவாயில்ல, இவனை ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்லல, அவங்க யோசிக்கிறத நான் சொல்றேன். நம்ம வந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கி அந்த கட்சியை நம்ம டேக் ஓவர் பண்ணணும், திரும்ப அதிமுகவை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், சசிகலா காலில் திரும்ப பழனிசாமியை உள்ள வைக்கணும், அப்படியே உருண்டு வரணும் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு உங்க 3 பேரும் சேர்ந்து வந்து போட்ட திட்டம் தான் இது. அதனாலதான் பசுமன் முத்துராமலிங்க ஐயா தேவரோட நினைவிடத்துல 3 பேரும் சென்று வழிபட்டாங்க ஒன்னா அப்படிங்கிற பல்வேறு கருத்து வந்து உண்மையான கருத்தா தான் இப்ப இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப இதுல யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தோம்னா, நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு பேர் பாதிப்பு. அதுலயே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய அடி, மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னடைவுன்னு தான் சொல்லணும். அதே போல இது வந்து விஜய்க்கு அடிச்ச ஒரு ஜாக்பாடு தான். ஏன்னா வந்து அந்த கட்சியில இதுவரைக்கும் ஒருத்தனுக்கும் அரசியல் அறிவுகளே கிடையாது. அரசியல்ல சுத்தமா யாருக்குமே வந்து அந்த அறிவுரையே இருக்காது. சுத்தமா கிடையாது அரசியல் அறிவுங்கிறது. அதுல வந்து செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தா பிளஸ் தான். ஆனா இதை வந்து பயன்படுத்திக்குவாரா விஜய், இல்ல வந்து செங்கோட்டையனையும் தற்கொலையா மாத்துவாராங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்து இப்ப தொடர்ந்து தற்கொலையான்னு நம்ம பேசுறோம், தற்கொலைன்னு சொல்றோம். அதெல்லாம் விஜய்க்கு தெரியுதுன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டேன்னு கேட்கிற கேள்வியும் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் பதில் சொல்லியிருந்தாருன்னா ஓகே. ஆனா வந்து அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, சந்திக்கவும் மாட்டாரு. ஒரு பனையூர்ல படுத்துக்கிட்டே கேள்வி பூரா நம்மளை கேட்பாரு, நம்ம பூரா பதில் சொல்லணும். இவர் வந்து ஒரு வாழும் அம்பேத்கர் அண்ணன், வந்து புரட்சியாளர், இவர் மிகப்பெரிய புரட்சியாளர். அதனால வீட்டுல படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. நம்ம வந்து இவருக்கு பதில் சொல்லிட்டே உட்காந்துருக்கணும், நம்மளுக்கு இதுதான் வேலை. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காருன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இவர் வந்து மோடி கிட்ட போனாரு, அமித்ஷாட்ட போனாரு, போய் பேசிட்டு தான் வந்திருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, யோ 2 கட்சியும் ஒரே கட்சி தான், ரெண்டும் நான் போடுறத தின்னுட்டு தான் வேலை பாக்குறாங்க, சிவனேன்னு போய் நீ தாவைக்கல இருந்துக்க, அப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி 2026 தூக்கி விட்டுருவோம், அதுக்கப்புறம் நீ திரும்ப மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் கொண்டு சேர்த்திருக்காங்க. அப்ப வந்து தாவேக்காவும் பிஜேபியுடைய பி டீம் தான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேசு பொருளா மாறின தலைப்பு என்னன்னா, கொங்கு மண்டலத்துல தாவேக்கா தன்னுடைய காலை வந்து பதிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல இருந்ததுனால, அதிமுகவோட ஆதரவுனால 9 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. அவரு சுயேட்சையா நின்று ஜெயிப்பாரா அப்படிங்கன்னா கேள்விக்குறிதான். ஏன்னா தான் கட்சியில இருந்தே நிறைய பேர் அங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் விடுவாங்களா அப்படிங்கிறது. ஒன்றிணைந்த அதிமுகன்னு ஒண்ணு இருக்கு, பிரிவினைவாத அதிமுகன்னு ஒண்ணு இருக்கு, அதுலயே 4-5 அணின்னு இருக்கு. எல்லாரும் பிரிஞ்சு போய் பல்வேறு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரப்போற தேர்தல், முதல் தேர்தல் வந்து இப்பதான். அதனால இப்பதான் தெரியும் நம்மளுக்கு, இந்த தேர்தல்ல தான் எடப்பாடி பழனிசாமி கேங்க ஜெயிக்குதா, இல்ல வந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துடைய தலைவர், பிரசிடண்ட்னே சொல்லலாம், அவர் அந்த தேர்தல் இருக்கு, அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தெரியும். ஆனா நிச்சயமா வந்து எடப்பாடி பழனிசாமியோட சப்போர்ட் இல்லாம தாவேக்காவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் கருத்து கணிப்பு சொல்லுது. அதே போல செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல தன்னுடைய காலம் மீண்டும் பதிப்பாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா டவுட் தான். ஏன்னா வந்து மற்ற கட்சியெல்லாம் எப்பன்னு காத்துட்டு இருக்கோம். முக்கியமா சொன்னா திமுக எப்படியாவது அந்த தொகுதியை கைப்பற்றணும்னு செந்தில் பாலாஜி அவர் கையில கொடுத்திருக்கு இந்த கொங்கு மண்டலத்தோட பொறுப்பை. நிச்சயமாக 2026 200க்கும் தொகுதிக்கு மேல திமுக தான் வெளில போகுது அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. இதுல சரி இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா
தாவேக்கால போய் இணைய போறாரு செங்கோட்டையன். அவர் திமுக இணைஞ்சிருந்தா வந்து உங்களுக்கு தானே பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பிளஸ் தான். இது திமுகவுக்கு ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். அதை விட எங்களுக்கு ஒரு இப்ப என்ன சொல்றோம்னா, அதிமுகல இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி இருக்கிறதோட விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியா வந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, தற்கொலை எதிர்க்கட்சியா வரக்கூடாது. கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்றேன். எல்லாருமே பிறந்தவனே பெரிய ஆள் கிடையாது. எல்லாருமே அரசியல் அறிவை வளர்த்துக்கணும். முதல்ல வளர்த்துக்கிட்டு வாங்க. நான் தான் பெரிய கிழிச்சு தள்ளிடுவேன், புட்டு தள்ளிடுவேன், நொறுக்கி தள்ளிடுவேன்னு பேசிட்டு இருக்காம முதல்ல அரசியலோட அடிப்படையை தெரிஞ்சுங்க. பிரஸ் மீட் பத்திரிகையாளரை சந்திங்க, 4 மக்களை போய் பாருங்க, இயல்பா இருங்க, எல்லாரோடையும் பொதுமக்களோட பயணிங்க. அப்பதான் வந்து எதிர்கட்சிக்குள்ள அந்த தகுதியை உங்களுக்கு வரும். அதிமுக இல்லாம தாவேக வந்தா எங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தான். ஆனா அரசியல் தெரிஞ்சுவாங்க.